ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் காஞ்சதும் அதில் வந்து கடம்பா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்தால் போதும், நல்லா வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, மசாலா எல்லாம் சேர்த்துக்குங்க. ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு சாப் பண்ணியிருந்தது. 2-3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 3லேருந்து 4 தக்காளி நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கோம், அதையும் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இப்போ குக்கரில் வேக வச்சுருந்த கடம்பாவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்க விடலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நல்லா உங்களுக்கு கொதி வரும், தண்ணி எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா மிக்ஸ் ஆகும். இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு ட்ரையாக வரும். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு வேகட்டும் வெயிட் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி உங்களுக்கு கடம்பா சூப்பராக ரெடியாக இருக்குது.